ஹரி ஓம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற யோக உபனிஷத் ஷூரிக உபனிஷத். இது கிருஷ்ண யஜுர்வேத என்ற வேதத்தில் அமைந்துள்ளது. இதில் 24 மந்திரங்கள் உள்ள ஒரு சிறிய உபனிஷத். இந்த ஷூரிக உபனிஷத், ஷூரிகா என்றால் கத்தி என்று அர்த்தம். எப்படி கத்தியானது பொருட்களை அறுக்குமோ அதே மாதிரி இந்த உபனிஷத் நம்முடைய அறியாமையை அறுக்கும், வெற்றிவிடும் என்ற உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு உபனிஷத். இந்த உபனிஷத்தில் தாரணா அல்லது கான்சன்ட்ரேஷன், இந்த பிரம்மத்தை தவிர வேற எந்த பொருளும் இல்லை என்ற தாரணை மூலம் அதை கத்தியாக பயன்படுத்தி உயர்நிலையை அடைவது இந்த உபனிஷத்தின் கருத்தாகும். இந்த உபனிஷத் வேறு யோக பயிற்சிகளான ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அண்ட் தியானம், சமாதி இவற்றை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த உபனிஷத் எப்படி ஒரு ஆசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்கின்றது. ஒரு ஆசனத்தில் அமரும் பொழுது எப்படி ஒரு ஆமையானது தன்னுடைய 4 கால்களையும் உள்ளே இழுத்துக் கொள்கின்றதோ அதே போல அந்த சாதகன் தான் வெளியில் செல்லும் 5 புலன்களையும் உள்ளே மனதுக்குள், உள்ளே ஹிருதயத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. இந்த பிராணாயாமம் என்பது அந்த மூச்சு பயிற்சியானது பூரகம், இன்ஹலேஷன், கும்பகம், ரிட்டன்ஷன் அன்று ரேச்சகம், மூச்சை வெளியில் விடுவது என்ற 3 பகுதிகளை உடையது. நம்மளுடைய கவனம், மனம், மூச்சு இந்த 3ம் உடலின் ஒரு பகுதியில் செலுத்தி பாக்கி எல்லா விஷயங்களிலிருந்தும் எப்படி ஆமை தன் கால்களை இழுத்துக்கொள்கின்றதோ அதே மாதிரி வெளி உலகத்திலிருந்து 5 புலன்களையும் இழுத்துக்கொள்வது பிரத்யாகாரம் என்று குறிப்பிடுகிறது. இந்த தாரணை செய்யும் பொழுது, முக்கிய உறுப்புகளின் மீது தாரணை செய்யும் பொழுது அந்த உறுப்பு அல்லது அந்த சக்கரம் தவிர வேற, பிரம்மனே தவிர வேற எந்த எண்ணங்களும் இல்லாமல் பிரம்மன் மாத்திரமே இருப்பதாக நாம் சிந்தனை செய்வது தாரண என்று சொல்லுகின்றது. இந்த பிராணாயாமம் மூலமாக உடலில் உள்ள 72,000 நாடிகள் மூலமாகவும் நம்மளுடைய பிராணசக்தி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சுஷும்னா நாடி மாத்திரம் அடைபட்டு கிடக்கும். இந்த யோகிகள் இந்த யோக சாதனை செய்து சுஷும்னாவை மூலாதாரத்திலிருந்து திறந்து அதன் வழியாக பிராணனை மேலே சகஸ்திர சக்கரம் வரை செலுத்துவார்கள். அப்பொழுது இந்த உலக எண்ணங்கள், உலக தொடர்புகள் அந்த யோகிக்கு விலகிவிடும். இந்த சுஷும்னா அல்லது சுழுமுனை நாடி நம்மளுடைய முதுகு பக்கம் இருக்கிற தண்டுவடத்தின் அருகில் உள்ளது. அந்த சுஷும்னா நாடி உள்ளே பிரம்ம நாடி என்று ஒன்று உள்ளது. அதை இந்த உபனிஷத் பிரம்மஸ்தானம் என்று குறிக்கிறது. அதாவது ஒரு தாமரை தண்டு, அது சுழும்னா நாடி என்று வைத்துக் கொண்டால் அந்த தாமரை தண்டு உள்ளே ஒரு நாடி செல்கின்றது. அதுதான் அது பிரம்மஸ்தானம் என்று இந்த உபனிஷத் குறிப்பிட்டு அங்கு பரமாத்ம ஸ்வரூபம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த யோகி அவருடைய பார்வை, மனம், மூச்சு இவை எல்லாவற்றையும் அந்த ஆன்ம சிந்தனையுடன், ஒரே ஆன்ம சிந்தனையுடன் அந்த உயர்ந்த பரமாத்மாவிடம் சிந்தனையிலே இருக்க வேண்டும். இந்த தியானம் மூலமாக, இந்த தியான பயிற்சி மூலமாக அவர் விதேக முக்தி என்ற உயர் நிலையை அவருடைய மனநிலையில்
இந்த உலகம் கரைந்து போகும் பொழுது அந்த முக்தி நிலையை அடைந்து விடுவார். அதாவது இந்த தியான பயிற்சியின் மூலமாக அவர் அடையும் சித்தி விதேக முக்தி. அப்பொழுது உலக எண்ணங்கள் அவரை விட்டு சென்றுவிடும். எப்படி ஒரு அன்னப்பறவையானது ஒரு வலையில் மாட்டிக்கொண்டு விட்டால் அது தன்னுடைய அழகால் அந்த தான் சிறைப்பட்ட அந்த கம்பிகளை அல்லது அந்த கால்கள் மாட்டிக்கொண்டவற்றையெல்லாம் முக்காலையே வெட்டிவிட்டு சுதந்திரமாக ஆனந்தமாக பறந்து செல்லும், ஆகாயத்தில் பறந்து செல்லுமோ அதே மாதிரி இந்த யோகியானவன் இந்த சுரிகா என்ற அந்த ஷார்ப் ஸ்வர்ட் அல்லது அந்த கத்தி மூலமாக அந்த பயிற்சியை கத்தியாக உருவம் செய்கிறார். இந்த யோக பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் இந்த உலக எண்ணங்களிலிருந்து அல்லது இந்த உலக நிலையிலிருந்து அவர் ஒரு உத்தமமான நிலையை அடைகிறார் என்று இந்த சூரிகா உபனிஷத் நமக்கு இயம்புகிறது. ஹரி ஓம் தத் சத். இதை தொடர்ந்து அடுத்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரி ஓம்.